அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபரூக். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோக்காண்டி தான் வந்திருக்கேன். முன்னாடிலாம் நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அட் த ஏஜ் ஆஃப் 30லேருந்து 40 வரைக்கும் உள்ளவங்களுக்கு ஒரு வியாதி வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஃப்ரம் ஏஜ் 23லேருந்து 40ல் உள்ளவங்களுக்கு அந்த வியாதி வந்துகிட்ருக்கு. ஒரு கொஞ்சம் அப்படியே 8 வருஷம் முன்னாடி போயிடுச்சு. அது என்னென்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டரில் பெயின் வரும் சில பேருக்கு. அது எதனால் வருது, என்னத்தினால வருதுன்னு சொல்லிட்டு அவேர்னஸ் இல்லாமல் இருப்பாங்க. நம்மளோட காமனான லைஃப்பில் பைக் ஓட்டுறவங்களுக்கு வரும், கீபோர்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வரும், ஒன் சைடாக தூங்குறவங்களுக்கு வரும். இதெல்லாம் காமனான ரீசன். இந்த டெம்பரவரியாக இந்த பெயின் வந்துட்டு போயிடும். பட் அட் தி சேம் டைம் ஹிட்டனான ரீசன் என்னென்னா, உங்களுக்கு வந்து லோ கொலஸ்ட்ரால், பேடான கொலஸ்ட்ரால், டேஞ்சரான கொலஸ்ட்ரால் உங்கள் உடம்புல ஒன்ஸ் ஏறிடுச்சுனாவே உங்கள் உடம்பு வந்து சிக்னல் கொடுக்குதுன்னு அர்த்தம். இன்ஃப்ளமேஷனால் சிக்னல் கொடுக்குது, உங்கள் உடம்பை பார்த்துக்கோ, ஓவர்லோட் ஆகிடுச்சி அப்படின்னு அர்த்தம். லோ கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சு, உங்கள் ஹார்ட்டுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறதுன்னு அர்த்தம். இந்த ரோட்டில் உள்ளது இப்படி ரோட்டில் இப்படி இருக்குன்னா, அதில் ரத்தம் ஸ்மூத்தாக அப்படி இவ்வளோ போயிட்டுருக்குன்னா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொலஸ்ட்ரால் ஏறிக்கிட்டே இருக்குது. ரத்தம் வந்து இவ்வளோ போராட்டத்தில் கொஞ்சோன்னு போகுது. அப்போ வந்து ஹார்ட்டுக்கு பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அன்றைக்கி பூண்டு சாப்பிட்ட மாதிரி பச்சை பூண்டை சாப்பிட சொன்னேன். இன்றைக்கி வந்து ஃபெனுகுரிக்குன்னு ஒன்று இருக்குது, வெந்தயம் நம்ம கிச்சன்லேயே இருக்கும். அந்த ஃபெனுகுரிக்கை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் தண்ணியை குடிச்சிட்டு அதே அந்த வெந்தயத்தை பச்சையாக தின்னுங்க. கிட்டத்தட்ட 14% ரேஷியோ வந்து அதுக்கு இருக்குது, லோ கொலஸ்ட்ராலை குறைக்கிறது. சரிங்களா? அடுத்தது வந்து கருஞ்சீரகம், இதை சாப்பிடுங்க. பச்சை பூண்டை தின்னுங்க. ஓட்ஸு சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து லோ கொலஸ்ட்ராலை அடித்து கரைச்சி விடுற விஷயம் அதெல்லாம். சரிங்களா? நீங்கள் டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் டயட்டை கண்ட்ரோலாக வச்சிங்க. மார்னிங் ஃபுட்டு ஃபுல்லாக சாப்பிடுங்க, 7 மணிக்குள்ளே சாப்பிடுங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சு 50% சாப்பிடுங்க. நைட்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. நைட்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறவன் நோயை வந்து எதிர்த்தவன் ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. நைட்டு ஃபுட்டு கொஞ்சம் பசிக்குதுன்னா ஃப்ரூட்ஸை லைட்டாக சாப்பிடுங்க. சரிங்களா? அதனால் இந்த ஒரு லைஃப்பில் நீங்கள் இருந்தாலே போதும், உங்கள் பாடியை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். கரெக்டான லைஃப்பில் இருக்கீங்களா, கரெக்டாக உங்கள் பாடி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே மெயின்டைனாக போய்ட்டுருக்கும். ஒன்ஸ் இந்த சிக்னல் வந்துருச்சுனாவே நீங்கள் அலர்ட் ஆகிடணும். உங்கள் பேட் கொலஸ்ட்ரால் உடம்புல ஏறிடுச்சு, நீங்கள் வந்து உங்கள் பேலன்ஸ்டான லைஃப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், நீங்கள் கரெக்டான இதில் இல்லை அப்படிங்கிறத அது சிக்னல் பண்ணுது. ஸோ அவேர்னஸாக இருங்க.